திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் 13வது பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்த்துடலாம். கடலில் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடல் இல் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே. இப்படியெல்லாம் பெருமானை புகழ முடியுமா? என்ன மாதிரியெல்லாம் யோசிக்கிறாரு? எப்படி 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 அது என்ன சொல்கிறது, அவருடைய உடம்பு எல்லாமே இருக்கிற ஒருத்தனால தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பு முழுக்க. அதனால் அவர் முழுக்க சிவபெருமான் கமரா நிறைஞ்சிருக்கிறதுனால தான் எப்படி புகழலாம், எப்படி பண்ணலாம், பாடலான்னு பார்த்து எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? விடலறியேனை விடுதி கண்டாய் விடல் இல் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே. அதாவது விடல் இல் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே. விடல் இல் அடியார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவனை விடாம பற்றிக்கிட்டு இருக்கிற அடியார்கள், அவர்களுடைய விடல் இல் அடியார் உடல் இளமே அப்படிங்கிறாரு. அதாவது சிவபெருமானை அடியார்கள் எப்பவுமே விடாம பற்றிக்கிட்டே இருக்கிற அந்த அடியார்களுடைய உள்ளத்துல எங்க இருப்பாராம்? சிவபெருமான் அடியார்களுடைய உள்ளத்துல இருப்பாரு. நம்ம ஒரு பாட்டு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்னு. உள்ளம்தான் பெருங்கோயில். நம்ம என்னதான் சுவாமிக்கு அபிஷேகம் அது இது எல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உள்ளத்தில் கள்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இறைவன் குடியிருக்க மாட்டார். நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி சுவாமியை சுத்தப்படுத்தி பூ போட்டு எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தமான மனசில் தான் சிவபெருமான் குடியிருப்பார். எங்கே குடியிருப்பார்? நம்ம உள்ளத்தில் குடியிருப்பார். ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நமக்கு எந்த சுவாமியோட படமோ விக்கிரகமோ எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம ஒரு ரோட்டில் தன்னந்தனியாக நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் ஓம் நமச்சிவாய் சிவபெருமானே நீ காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த ஆபத்தான ஒரு கட்டத்தில் வேண்டிப்போம் இல்லையா? அப்போ எங்கே இருக்கார் பெருமான் அப்படின்னா, நம்மளோட உள்ளத்தில் இருக்கார். ஏன் நம்மளோட பூசல நாயனாரோட கதையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு சிவன் கோவில் கட்டணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையில் கட்டணும்னு நினச்சி காசு வசூல் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. என்ன பண்ணாரு? அதுக்காக அந்த ஆசையை அவர் விட்டாரா? இல்லை, தன்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே கல் வாங்குறாரு, மண் வாங்குறாரு, மரம் வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. அவர் எப்படியெல்லாம் சிவபெருமானுக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் கட்டுறாரு. அப்படியே ஒவ்வொன்றா கட்டுறாரு. அர்த்த மண்டபம், அந்த மண்டபம், அப்புறமா கருவறை, விமானம், கோபுரம் எல்லாம் வச்சு சூப்பராக அருமையாக கட்டிட்டு ஒரு நாளை குறிக்கிறார். இன்னைக்கு என்னுடைய பெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்ப்பா என் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்கிறாரு. அப்படியே நாம் ஒரு கோவில் நம்ம உள்ளத்துக்குள்ளே இப்போ நாம் நினைக்கலாம்ல, நம்ம மனசு மாதிரி எதுவுமே பெருசு இல்லைங்க. நினச்சா நாம் இப்போ திருப்பரந்துரை நம்ம போயிட்டு வந்திருந்தோம்னா அங்கே போயிட்டு வந்துடலாம். சிதம்பரம் போனோமா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்புகலூர் போனோமா அங்கே போயிட்டு வந்துடலாம். இப்படின்னு ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே அப்படி பதிஞ்சு போயிருக்கு. அந்த கோயில்கள்லாம் போய் பார்த்து பதிஞ்சு போயிருக்கு நமக்கு. அப்போ வேறு எதில் நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு வர முடியும்? நம்ம மனசுல தான் போயிட்டு வர முடியும். அப்படியே நம்ம சிதம்பரத்தில் போய் நின்று அந்த நடராஜர் சன்னதிக்கு அவங்க தீபம் காட்டுறாங்க அப்படின்னா அப்படியே நம்ம நின்று இந்த நிமிஷம் நாம் அந்த காட்சியை நம்ம மனசுக்கிட்ட கொண்டு வரலாம். டக்குன்னு கொண்டு வந்துட்டு நாம் இங்கே வந்துடலாம் இல்லையா? அப்போ அந்த உள்ளத்தில் அந்த பெருமான் இருக்காரு. அந்த பூசல நாயனார் அந்த தன்னோட உள்ளத்தில் இருக்கிற பெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாரு. அப்போ அதே மாதிரி காடவர் கோன் அந்த ராஜா அவர் கட்டி இருக்கிற
கற்கோவிலுக்கு நாள் குறிக்கிறாரு. சிவபெருமான் அவர் கனவுல போய் சொல்றாரு, இல்லை நீ வேற நாள் வச்சுக்கோ, பூசலார் இன்னைக்கு கோயில் கட்டியிருக்காரு, அதே நாளில் கும்பாபிஷேகம் வச்சிருக்காரு, நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. யாரா இது, நம்மளை விட ஒருத்தர் பெரிய கோயில் கட்டியிருக்காரான்னு இவர் போய் அவரை பார்க்கலான்னு பார்த்தா அவர் அப்படிலாம் ஒன்றும் கோயில் கட்டலையேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசினா, ஆமாம் எனக்கு கட்டுறதுக்கு வசதி இல்லை, நான் வந்து உள்ளத்தில் கோயில் கட்டினேன். ஆஹா, என்னோட கோவிலை மனசுக்குள்ளே கட்டின கோவிலில் இறைவன் இருக்கேன்னு சொல்கிறானா அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த பெருமான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம செயல் சொல் எல்லாமே அவனால் நடக்குதுன்னு நினச்சோம்னா நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பொருளும் வந்து அவனுக்கே சமர்ப்பணம். அவ்வளோதான், அவன் தான் நம்மளை செய்ய வைக்கிறான், சொல்ல வைக்கிறான் இல்லையா? அப்போ அந்த பூசல நாயனாருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளம்தான் கோவில். அந்த அடியார்கள் வந்து எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்களாம், அவரை இருக்க பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த அடியார்களுடைய உள்ளத்தில் இவர் வந்து இல்லமா அது உள்ளுக்குள்ளே வந்து இருக்காராம். உடல் இளமே அந்த உள்ளத்தில் வந்து தன்னோட இல்லமாக நினச்சிக்கிட்டு இறைவன் குடியிருக்கின்ற பெருமானே, நீ வந்து உத்தரகோச மங்கைக்கு வந்து அரசனாக இருக்கியே. அப்புறம் என்ன சொல்கிறாரு, மடலின் மட்டே கொஞ்சறாருங்க. பெருமானை வந்து கொஞ்சறாரு. யாரு கொஞ்சுவா? ஒரு குழந்தை இருந்தா ஒரு தாய் எப்படி கொஞ்சுவா? அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சும் போது என்ன சொல்றோம், தங்க பாப்பா, வெள்ளி பாப்பா, பட்டு பாப்பா, அப்படி மொல்ல ஜீஞ்சு பூஞ்சு என்னென்னமோ சொல்லி கொஞ்சுவோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு பொருள் இருக்குமா அப்படின்னா தெரியல. அது அன்பால வர்ற மொழி அந்த குழந்தைகளை. இப்ப பெருமானை இவர் எப்படி கொஞ்சறாரு. மடலின் மட்டே, மடல் மட்டு அப்படின்னா போன பாடலே நம்ம பார்த்தோம் தேன் அப்படின்னு. இங்க வந்து மடலின் மட்டு அப்படின்னா பூவிதழ்ல இருக்கிற தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தா தேன் வந்து எங்க இருக்கும், பூ உள்ளுக்குள்ள இருக்கும். வண்டோட எச்சில் தானே தேன். இந்த சிவபெருமான் வந்து தூய்மையானவன் இல்லையா? அந்த தேன் வந்து உள்ளுக்குள்ள அது வண்டெல்லாம் போய் அதை குடிச்சு அது எச்சிலா இருக்குமா? இந்த இதழ்ல கொஞ்சம் தேன் துளிகள் இருக்கும்ல, அந்த மாதிரியான தேன் துளியாவும் சிவபெருமான் இருக்காராம். அதனால தூய்மையானவன்கிறத அப்படி சொல்றாரு, மடலின் மட்டே. அப்புறம் என்ன சொல்றாரு, மணியே, என்னோட மாணிக்கமே, என்னோட மணியே. அப்படி இறைவனோட அந்த அழகையும் பெருமையும் நினைச்சு என்னோட மாணிக்கமணியே, மணியே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அமுதே, அப்படியே என்ன சொல்றது, அமுதமா இருக்காராம். அவ்வளவு இனிப்பா, அவ்வளவு அமுதமா இருக்காராம். என் மது வெள்ளமே, இங்க மதுன்னாலும் தேன் தான் அர்த்தம். கொஞ்சூண்டு தேன் அப்படின்னா கொஞ்சமா இனிப்பானவன். வெள்ளம்னா அப்படி தேன் அப்படியே தண்ணீர் மாதிரி அப்படி பெருக்கடிச்சிட்டு வந்த அவ்வளோ தேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10,000 லிட்டர் தேன் அப்படியே சைன்னு ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு வந்து கணக்கு இருக்குமா? அப்படி வெள்ளமாக இருக்காராம். சிவபெருமானோட பெருமையை அப்படி கொஞ்சி 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 பாடுறாரு. பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, கடலில் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய். அதாவது எப்படி யோசிச்சு சொல்றாங்க பாருங்களேன். ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல வந்து ஒரு நாய்க்கு வந்து தண்ணி தாகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கடலை காட்டுறீங்க, அங்க போய் அது எவ்வளவு வேணா தண்ணியை குடிச்சுக்கலாம். ஆனா அந்த நாய் என்ன பண்ணும், ஆறோட தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்குமான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அது மாதிரி அந்த நாயானது அந்த கடலோட தண்ணியை நக்கி நக்கி குடிக்கும். அந்த கடல் அவ்வளோ பெருசு, நாய் நக்கி குடிக்கக்கூடிய தண்ணி எப்படி இத்தினூண்டு தானே குடிக்கும்? அது மாதிரி இறைவன் இவருக்கு கருணை கடலா பொழிஞ்சாராம், நீ என்னை எடுத்துக்கோன்னு சொல்லி. ஆனா இவர் ஒரு நாய் மாதிரி அவரை வந்து கண்டுக்காம அவரை வந்து கொஞ்சமா இவர் வந்து குடிச்சிட்டாராம். விடலறியேனை விடுதி கண்டாய் அப்படின்னா அதுக்காக அவரை விட்டு அவர் வந்து போகவும் இல்லை, உள்ளுக்குள்ளே வச்சிருக்காரு. ஆனால் இந்த உலகத்தோடைய இந்த இன்பங்களில் நான் தொலைச்சி இருந்ததுனால உன்னோட கருணை கடலை நான் முழுசாக எடுத்துக்காமல் விட்டுட்டேன்ப்பா. நான் அப்படி இருந்தாலும் நீ என்னைய விட்டுடாத, என்னைய எடுத்துக்கோ, என்னைய கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி என்னைய விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி உள்ள முருகி பாடுறாரு. இன்னொரு தர பாடலை பார்த்துட்டு பொருளை பார்த்துடலாம். கடலில் நாய்
நாய் நக்கி ஆங்கு உன் கருணைக் கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடல் இல் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வல்லமே. உன்னை விடாது பற்றி பிடிக்கும் அடியார்களோட உடலை ஆலயமாக கொண்டவனே, என்னோட உத்தரகோச மங்கைக்கு அரசனே, பூவிதழ்ல சுரக்கிற தேனுப்பா நீ தேஜோமயமானவன், ஒளிமயமானவன், மாணிக்க மாதிரி மின்னக்கூடியவன்பா, என்னுடைய அமிர்தம்பா நீனு, எனக்குரிய தேனோட வெள்ளம்பா, தேனோட கடல்பா நீ இப்படியெல்லாம் பெருமையோட இருக்க. நான் எப்படி இருக்கேன்? கடல்ல நாய் நக்குவது போன்று உன்னோட கருணையை நான் புரிஞ்சுக்காம நான் பயன்படுத்த தெரியாதவனா இருந்துட்டேன்ப்பா. உன் பால் என்னோட உள்ளத்தை செலுத்துறதுக்கு என்னால முடியலப்பா. ஆயினும் நான் இப்படியெல்லாம் இருந்தாலும் நீ என்னைய ஒருபோதும் கைவிட்டு விடாதப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் ரொம்ப உருகி 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 பாடுறாரு. இனிமே எங்கேயாவது கடலை பார்த்தாலும் ஒரு நாயை பார்த்தாலும் நமக்கு நீத்தல் விண்ணப்பத்தில் மாணிக்க வாசகரோட இந்த பாடல் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். 14வது பாடலை பார்த்துடலாம். வெள்ளத்துள் நாவற்றி யாங்கு உன் அருள் பெற்று துன்பத்து இன்றும் விள்ளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே கள்ளத்து உளேற்கு அருளாய் களியாத களி எனக்கே அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, விள்ளக்கிலேனை, அழகான ஒரு வார்த்தை, விள்ளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. உள்ளத்து உள்ளாய் அப்படின்னா என்னன்னா, அவரை யாரு உளமாற நேசிக்கிறாங்களோ, யாரு பூஜை பண்றாங்களோ, யாரு பக்தி பண்றாங்களோ, உளமாற நேசிக்கிற அந்த அடியாரோட உள்ளத்துக்குள்ள நிலை பெற்று விளங்கக்கூடிய உத்தரகோச மங்கைக்கு அரசனே அப்படின்னு இறைவனுடைய பெருமையை பாடுறாரு. இவர் எப்படி இருக்காராம், என்ன சொல்றாரு, இவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, கள்ளத்து உளேற்கு அருளாய் களியாத களி எனக்கே. அதாவது இவர் கள்ளன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க என்ன அவர் ஏதாவது நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்தோம். அதாவது அந்த ஐம்புலன்களுடைய ஆசைக்கு ஆட்பட்டு கொண்டு அவர் இறைவனை பற்றி பக்தி பண்ணாமல் இந்த உலகத்தோட இந்த எது பேரின்பம் எது நிலையான இன்பம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தோம் அங்கே போகாமல் இந்த ஐம்பொறிகளுக்குள்ளே அவர் சிக்குண்டு அப்படி கள்ளன் மாதிரி அவர் கடக்கிறாராம். அதை தன்னை அவ்வளவு தாழ்த்தி சொல்லிக்கிறாரு. ஐம்புலன்களோட அந்த செய்கையால் அவர் இங்கே இப்படி கடக்கிறாராம். கள்ளத்து உளேற்கு அருளாய் களியாத களி எனக்கே. அதை களி அப்படின்னாலே இன்பம், களிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ களியாத களி என்ன அப்படின்னா பேரின்பம். அதாவது இதுவரை ஒருவருக்கு அளித்திடாத அந்த பேரின்பம். இவர் நீ எப்பேற்பட்டவன்பா, நீ உன்னை யார் விரும்புகிறாங்களோ அந்த அடியார்களோட உள்ளத்தில் குடியிருக்கின்ற என்னோட உத்தரகோச மங்கைக்கு அரசன் நீனு. நான் எப்படிப்பா இருக்கேன், இந்த ஐம்புலன்களோட ஆசையில் அகப்பட்டு கொண்டு உன்னை பக்தி பண்ணாமல் நான் இருந்துட்டேன்ப்பா. ஆனாலும் நீ எனக்கு ஒரு களியாத களிப்பை எனக்கு கொடுக்கணும்ப்பா, ஒரு பேரின்பத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வென்றாரு. அதாவது அப்புறம் என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்துள் நான் வற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்து இன்றும் விள்ளக்கிலேனை விடுதி கண்டாய். அதாவது இவருக்கு நான் வறண்டு கிடக்கான், அங்கே ஆறு அப்படி வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவரால் அந்த நீரை குடிக்க முடியலையாம். ஒருத்தர் பயங்கர தாகமாக இருக்காரு, வெள்ளம் அப்படி போகுது, ஆனால் அவங்களால அந்த தண்ணியை எடுத்து குடிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு இப்போ ஒரு நம்மளை சுற்றி நிறைய ஐஸ் கட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பயங்கர தாகம் எடுக்குது, நம்மளால் எடுத்து அந்த ஐஸ் கட்டியை கடக்கு மடக்குன்னு கடிச்சு திங்க முடியுமா? முடியாது இல்லையா. அது நமக்கு ஒத்துக்காது, இது பண்ணாது. அந்த ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தாகம் எடுத்தாலும் இருக்கட்டும்ன்ட்டு நம்ம பேசாமல் இருப்போம். அது மாதிரி இறைவனுடைய அருள் கருணை கடல் மாதிரி பெருகி அவர் கொடுத்தாராம். இந்த அப்பா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் அவர் அந்த அருளை பெற்றிருந்தாலும் இவர் என்ன பண்ணாராம், துன்பத்து இன்றும் அதுவா அந்த அந்த இன்பத்துக்குள்ளே போகாமல் இந்த உலக மாயை இந்த ஐம்புலனுக்குள்ளே அவர் அகப்பட்டு இது துன்பம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் இங்கே இருக்காராம். விளக்கிலேனை வெடிதி கண்டாய் அப்படின்னா, விளக்கிலேனை அப்படின்னா அவ வெளியில் வர முடியாத அந்த நீங்க இயலாத அந்த ஒரு தன்மையைத்தான் அவர் அப்படி சொல்லிருக்காது. என்னால் அதை விட்டு வர முடியலையேப்பா, நான் அப்படி இருக்கனே, ஆனாலும் நீ என்னைய விட்டுடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாடலில் சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு தர பாடலை பார்த்துட்டு சுருக்கமாக பொருளை பார்த்துடலாம். வெள்ளத்துள் நாவற்றி யாங்கு உன் அருள் பெற்று துன்பத்து இன்றும் விளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளத்து உளையர்க்கு அருளாய் கழியாத களி எனக்கே அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு, உன்னை உளமாற யார் நேசிக்கிறாங்களோ அந்த அடியவருடைய மனசுக்குள்ள நிலை பெற்று இருக்கின்ற என்னோட உத்தரகோச மங்கை அரசனே, என்னோட மன்னவனே, நான் கள்வன்பா, வஞ்சகனாக உள்ள இந்த அடியேனுக்கு நீ என்னத்தை கொடுக்கணும், யாருமே இதுவரை பெற இயலாத களி, அதாவது கழியாத களி எனக்கு தாப்பா, பேரின்பத்தை நான் எனக்கு நீ வழங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாரு. அதை வழங்கணும்ப்பா. ஆனால் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, ஒரு பெரிய வெள்ளத்துக்குள்ளே அந்த நீர்ப்பெருக்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னோட நான் வறட்சியாக இருக்குது, என்னால் அந்த தண்ணியை பருக முடியாமல் நான் கிடைக்கேன்ப்பா, அந்த பருக தெரியலப்பா, அந்த அவ்வளோ பெரிய இதில் என்னால் பருக தெரியாமல் நான் கிடக்கேன், இந்த நாயடியேனா நான் கிடக்கேன். நீ உன்னோட பேரருளுங்கிற அந்த கருணை கடலை எனக்கு காட்டின, ஆனால் நான் இந்த உலக மாயை இந்த துன்பத்துக்குள்ளே சிக்குண்டு கிடக்கேன். இப்படி இருக்கிற என்னையே நீ விட்டுடாதப்பா, அடியே என்னை கைவிட்டு விடாமல் கூட்டி செல்லப்பா, கைவிட்டு விடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி அழகாக வேண்டாரு. நாளைக்கு அடுத்த 2 பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.